இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். கொழும்பு துறைமுக நகரம் 4 நிறுவனங்களுக்கு 35 ஆண்டுகள் வரி விலக்கு என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. கொழும்பு துறைமுக நகரத்தின் புதிய திட்டங்களுக்காக முதன்மை வணிகங்களுக்கான மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த 4 மதிப்புமிக்க நிலத்துண்டுகளில் உள்நாட்டு வருவாய் சட்டத்தின் கீழ் சட்டத்தின் கீழ் 4 தனியார் நிறுவனங்களுக்கு தலா 35 ஆண்டுகளுக்கு வரிச்சலுகைகளை வழங்குவதற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதன்படி இந்த வரிச்சலுகைகளை 2060 வரை கிடைக்கும். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் கீழ் உள்ள நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் உள்நாட்டு வருவாய் சட்டத்தின் விதிகளின்படி தொடர்புடைய வரிச்சலுகைகளை வழங்கியிருக்கிறது. அதனோடு தொடர்புடைய அசாதாரண வர்த்தமானி அறிவிப்பு 14ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி கொழும்பு துறைமுக நகரம் பொருளாதார ஆணையத்தின் பரிந்துரைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அமைச்சரவை ஒப்புதலுக்கு பின்னர் இந்த வரிச்சலுகைகள் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. சிலோன் ரியல் எஸ்டேட் ஹோல்டிங்ஸ், அதே நேரத்தில் ஐஎஃப்சி கொலம்போ, அதே நேரத்தில் ஆத்தரைசேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் மற்றும் அதே நேரத்தில் ஐசிசி போர்ட் சிட்டி ஆகிய தனியார் நிறுவனங்களுக்கே இந்த சலுகை கிடைக்கிறது. இதே நேரத்தில் இந்த நிலத்துண்டுகள் மேற்கொண்ட நிறுவனங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும் என்றும், மேலும் வர்த்தமானி வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 6 மாதங்களுக்குள் நிறுவனங்கள் கொழும்பு துறைமுக நகரின் பொருளாதார ஆணையத்துடன் நில குத்தகை ஒப்பந்தத்தில் நுழைய வேண்டும். இல்லையெனில் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மை வணிக நிலை செல்லாதாகிவிடும். இந்த நிறுவனங்கள் முதல் 25 ஆண்டுகளுக்கு அனைத்து வருமான வரிகளிலும் லாபங்கள் மற்றும் விநியோகிக்கப்பட்ட ஈவுத்தொகைகளிலும் விலக்களிக்கப்படும். அதே நேரத்தில் குறிப்பிடப்பட்ட நிறுத்தி வைக்கும் வரிகளிலும் விலக்களிக்கப்படும். அந்த 25 ஆண்டுகள் முடிந்த பிறகு அவர்கள் மேலும் 10 ஆண்டுகளுக்கு இறக்குமதி வரி விகிதத்தில் 50% ஊக்கத்தொகையை பெறுவார்கள். கூடுதலாக வணிகம் தொடர்பான அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளும் வரிகள் மற்றும் உள்ளூர் கொள்முதல்களிலிருந்து விலக்களிக்கப்படுகின்றன. கூடுதலாக பல நிதி சட்டங்களில் விதிகளிலிருந்தும் இவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. கூடுதலாக 4 நிறுவனங்களுக்கும் கலால் வரி, சுங்க வரி, துறைமுகம் மற்றும் விமான நிலைய மேம்பாட்டு வரி அல்லது செஸ் ஏற்றுமதி மேம்பாட்டு சட்டம், தொழிலாளர் பாதுகாப்பு முடிவுறுத்தும் சட்டம், அந்நிய செலாவணி சட்டம் ஆகியவற்றிலிருந்தும் விலக்கு அளிக்கப்படுகிறது. இருப்பினும் பந்தய மற்றும் சூதாட்ட வரி சட்டத்தின் கீழ் இதற்கு எந்த விலக்கு அல்லது ஊக்கத்தொகையும் வழங்கப்பட மாட்டாது. பொழுதுபோக்கு வரி சட்டம் மற்றும் கசினோ வணிகங்களுக்கும் இதற்கு பொருந்தாது என்பதாக இந்த தகவலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வர்த்தமான அறிவித்தலில் வெளியிடப்பட்டிருக்கின்ற முக்கியமான செய்தியாகவே இதனை நாங்கள் அவதானிக்கலாம்.